நமக்கு வந்து எலெக்ஷனில் பெற வெற்றியை விட இந்த ஜனங்கள் மத்தியில் வந்து ஒரு நல்லுறவை வளர்ப்பது மிகவும் அவசியமானது. 2 பேரும் தப்பாக புரிஞ்சிருக்கிறாங்க ஒருத்தர். வேறு சக்திகள் ஏதோ இதில் வந்து ஊடாடி நிற்கிது. ஒரு கால அந்நிய சக்திகளாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். ஆனால் சாதாரண மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200க்கு அதிகமானவர்கள், 300க்கு அதிகமானவர்கள் தூக்கு தண்டனை வரைக்கும் தரக்கூடிய அளவுக்கு வழக்குகள் போட்டு எல்லாருமே ஜெயிலில் இருக்கிறாங்க முஸ்லீம் மக்கள். அப்போ இந்த நேரத்தில் நாம் இதை செய்தால் அந்த ஒற்றுமையை உருவாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அதனால் தேர்தலில் ஏற்படுற தேர்தல் இன்றைக்கி வரலாம், நாளைக்கு போகலாம், யாரும் ஜெயிக்கலாம், யாரும் தோக்கலாம். ஆனால் அந்த மக்களிடம் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்பது காலம் காலத்திற்கு இருக்கக்கூடியது. அதனால் நம்ம அங்கே தான் போகணும் அப்படின்ட்டு போகிறாரு. அதில் என்ன ஆகுதுனாக்கா, பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள், அந்த குண்டுவெடிப்பில் கோவப்பட்ட ஒரு மக்கள் வந்து கோவப்பட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா இவருக்கு எதிராக வாக்களிக்கிறாங்க. 50,000 ஓட்டில் தான் இவர் தோற்று போகிறாரு. குடியரசு துணைத் தலைவர் அவர் அதை பல இடங்களில் பதிவு பண்ணி